என்ன ஆயிற்று மகாதேவா? அங்கு காணுங்கள் நாராயணா, அங்கு காணுங்கள் நாராயணா, அங்கு காணுங்கள் நாராயணா. இந்த அழகிய வனத்தை யார் நாசம் செய்தது? இயற்கைக்கு எதிராக இந்த கோர அநியாயத்தை செய்தது யார்? இந்த பாவத்தை புரிந்த நபர் யார்? அந்த குற்றவாளி யார் என்று எனக்கு தெரிய வேண்டும். நீங்கள் அனைவரும் யார்? அழகிய எங்கள் வனத்தை எதற்காக அழித்தீர்கள்? கூறுங்கள். நானே அக்குற்றம் இழைத்தவன். என் காரணமாகவே தங்களின் இவ்வனம் அழிந்திடும் நிலை கொண்டது. நீயா? வனத்தில் பாதை தவறிய அந்த நாடோடி நீதானே? ஆம் தாயே, நானேதான். துஷ்டனே, பாவம் செய்து விட்டாய். மாபெரும் பாவம் செய்து விட்டாய். மாபெரும் பாவம் செய்து விட்டாய். இவர் மட்டுமல்ல தாய், நாங்களும் பாவத்தில் பங்கேற்றவர்கள். எதை தாங்கள் அதர்மம் என்று கூறுகிறீர்களோ அந்த யுத்தம் தர்மத்தை நிலைநாட்டவே. காரணம் எதுவாக இருப்பினும் அனைவரும் செய்தது பெரும் பாவமாகும். எங்களை மன்னியுங்கள் தாயே. ஆனால் தங்களது உணர்வையும் இந்த வனத்தையும் சீர்குலைப்பது எங்களது எண்ணம் அல்ல. தங்கள் எண்ணம் எதுவாயிருந்தாலும் சரி, ஆனால் அதன் விளைவு பாவம் தானே. அதற்கான தண்டனையை நிச்சயமாக அனைவரும் அனுபவிப்பீர்கள். இங்குள்ள அனைவரையும் நான் சபிக்கிறேன். இந்த வனம் அழிய காரணமாக இருந்தவர்கள் இந்த வனத்தைப் போலவே கொஞ்சம் கொஞ்சமாக தீக்கு இரையாகி முற்றிலுமாக அழியப் போகிறீர்கள். முற்றிலுமாக அழியப் போகிறீர்கள். தாயே, தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? தாங்கள் யாரை சபிக்கிறீர்கள்? தங்கள் முன் நிற்பது மகாதேவர், நாராயணர் மற்றும் தேவகணங்கள். இவ்வாறு செய்யாதீர்கள். மகாதேவரா? எனது மகாதேவர் என் முன்னிலையில் இருக்கிறாரா? மகாதேவா, 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 தங்களை தரிசித்ததில் நான் தன்யனானேன்.
ஐயோ, என்ன செய்து விட்டேன்? எந்த மகாதேவரை அனுதினமும் பூஜித்து வருகின்றேனோ அந்த மகாதேவரை குரோதம் கொண்டு சபித்து விட்டேனே. அறியாமையில் மாபெரும் தவறு செய்து விட்டேனே. தாங்கள் தவறேதும் இழைத்திடவில்லை. தவறிழைத்தது நாங்களே. தாங்கள் செய்தது மாபெரும் பாவம்தான். தர்மத்திற்காக இருந்தாலும் தாங்கள் செய்த யுத்தத்தால் இந்த வனம் அழிகிறது. இனி நான் விரும்பினாலும் என் சாபத்தை திரும்ப பெற இயலாதே. என்னை தாங்கள் மன்னிக்க வேண்டும் மகாதேவா. மகாதேவா, மகாதேவா, அறியாமையில் தவறு நிகழ்ந்து விட்டது. அதற்கான பிராயச்சித்தம் என்ன? இந்த சாபத்தின் வீரியத்திலிருந்து எவ்வாறு தப்பிப்பது? ஆம் மகாதேவா, பதில் கூறுங்கள் மகாதேவா. இல்லையேல் அனைவரின் உடலும் எரிந்துவிடும். இந்த பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் எவ்வாறு தப்பிப்பது? தாயே, எந்த காரியத்தை என் நண்பன் பீமாசுரனால் செய்ய இயலவில்லையோ அதை இந்த மூதாட்டி செய்து காட்டிவிட்டாள். சிவனால் இதிலிருந்து தப்பிக்க இயலாது. பாவத்திற்கான பிராயச்சித்தம் என்ன? பதில் கூறுங்கள் மகாதேவா, பதில் கூறுங்கள். கும்பம். கும்பமா? ஆம் நாராயணா. சமுத்திரத்தை கடைந்த தருணம் அசுரர்கள் அமிர்தத்தை பறிக்க முயல்கையில் அமிர்தத்தின் சில துளிகள் பூமியில் சிதறியது. யாவரும் உடனே சென்று அந்த புனித நீரில் நீராடுங்கள். அங்கு நீராடினால் தங்கள் பாவங்கள் விலகிடும். மேலும் எதிர்காலத்தில் தர்மத்தின் பாதையில் செல்வீர்கள். செல்லுங்கள். புரிந்த பாவங்கள் விலகி புண்ணிய மார்க்கத்தினை அடைந்திட உடனே அந்த நதிக்கு சென்று யாவரும் நீராடுங்கள். இதற்கு அதுவே உகந்த தீர்வு. ஆனால் மகாதேவா, அமிர்தம் பல இடங்களில் சிதறின. நாங்கள் எவ்விடம் செல்ல வேண்டும்? கிரகநிலைப்படி கண்டால் பிரகஸ்பதி ரிஷப ராசியில் இருக்கிறார். சூரியனும் சந்திரனும் மகர ராசியில் உள்ளார்கள். எனவே இத்தருணத்திற்கு உகந்த இடம் பிரயாகமே.